வாரே வா. As an Indian citizen, we always respect court judgment. But அந்த வீடியோக்கு கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது எவ்வளவு கேவலமான மனுஷங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. கூத்தாடிய பார்க்க போய் செத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் எதுக்கு கவர்மெண்ட் ஜாப்? அவன் என்ன நாட்டுக்காகவா உயிர் தியாகம் பண்ணா? அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு செத்தவன் குடும்பத்துக்கெல்லாம் எதுக்கு இழப்பீட்டு தொகை? அவன் என்ன நாட்டுக்காகவா உயர் விட்டான்? உண்மையான ஒரு நாட்டு தலைவனா இருந்திருந்தா, உண்மையாகவே மக்கள் மேல அக்கறையுள்ள ஒரு தலைவனா இருந்திருந்தா, அடுத்து கள்ளச்சாராயம் குடிச்சு எந்த ஒரு உயிரும் போக கூடாதுன்னு கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை தூக்குல போட்டிருக்கணும். ஏழை மக்கள் கையில 5 or 10 கொடுத்து ஒட்ட வச்சுட்டா, காசை பார்த்துட்டா கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற தைரியம் தானே எல்லாருக்கும். ஆமா, உங்க எல்லாருக்கும் லாக்அப் டெத்ல இறந்த அஜித் குமார் அவர்களை ஞாபகம் இருக்கா? அவர் மேல ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்தது, அதை விசாரிக்க கூப்பிட்டு போன போலீஸ் எல்லாரும் அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஜட்மெண்ட்ல அந்த போலீஸ் அந்த 5 போலீஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எதுக்கு அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை? அவங்களுக்கு தான் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப அரசு வேலை தேவையில்லையே. உங்களுக்கு எல்லாம் கரூர்ல இறந்து போனவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கறது பிரச்சனை இல்ல, அது டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் மூலமா கொடுக்கறது தான் பிரச்சனை. விஜயனா, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். இது டிவிகேவா டிஎம்கேவாங்கிறதுக்கான போராட்டம் இல்ல, இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். இங்க தமிழ்நாட்டுல இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த கேஸ் மறுபரிசீலனைக்கு போகணும். கரூர்ல உயிரிழந்த குடும்பத்திற்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும்.